Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perimbadu. கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் ஈரோட்டில் பள்ளி மாணவர்களுக்கு முதல் நாளே காலை உணவு வழங்கப்படுகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சதாசிவம் வழங்கிட கேட்கலாம். சதாசிவம், கிட்டத்தட்ட 1.5 மாதங்களுக்கு பிறகு இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்கு. அங்கு இருக்கக்கூடிய மாணவர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது? மேலும் அவர்களை வரவேற்பதற்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? கண்டிப்பா, அதாவது நீங்க சொன்ன மாதிரியே தான் கோடை விடுமுறைக்கு பிறகு தற்போது பள்ளிகள் திறக்கப்பட்டு இருப்பதால் பெற்றோர்கள் ஒரு புறம் நிம்மதி அடைந்தாலும் மாணவர்களும் தங்களது கோடை விடுமுறைக்கு பிறகு எப்போது பள்ளிக்கு செல்வோம் என்ற ஆர்வத்துடனே இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பள்ளிகள் திறக்கப்பட்டதால் குழந்தை செல்வங்கள் தங்களது ஆர்வத்துடன் புத்தக பையை எடுத்துக்கொண்டு பள்ளியை நோக்கி செல்லும் காட்சிகளை நாம் காலை 7-8 மணி முதலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதன் தொடர்ச்சியாகத்தான் ஈரோடு மாவட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் மாணவர்களை வரவேற்கும் வகையில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. அதன்படி இன்றைய தினம் அரசலூர் அருகே இருக்கக்கூடிய அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்களை வழங்கி அவர்களை வாழ்த்தி மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி பேச உள்ளார். இதே போன்று ஈரோடு மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட எஸ்கேசி சாலையில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் மாணவர்களை வரவேற்கும் வகையில் காலை முதலே ஆசிரியர்கள் அவர்களுக்கான பார்த்து பிடிக்கக்கூடிய ஒரு இனிப்பு மற்றும் அதே போல ஆரத்தி எடுத்தும் மாணவ செல்வங்களை வரவேற்றன. மேலும் குறிப்பாக இன்றைய தினம் பள்ளிகள் திறக்கப்படும் போது கடந்த ஆட்சியின் போது காலை உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டது. இது மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. இந்த திட்டம் இந்த ஆண்டும் செயல்படுத்தப்படுமா என்ற கேள்வி பெற்றோர்கள் மத்தியில் எழுந்தது. அதற்கு அண்மையில் செய்தியாளர் சந்திப்பின் போது செய்தியாளர்களுக்கு கேள்விக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் கடந்த ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட காலை உணவு திட்டம் தொடர்ந்து தற்போது செயல்படுத்தப்படும் என்று அறிவித்தார். அதன்படியே பள்ளிகள் திறக்கப்பட்ட முதல் நாளே மாணவ செல்வங்களுக்கு காலை உணவு திட்டம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதை காலை உணவு திட்டத்தை பள்ளிக்கு வந்த மாணவர்கள் கொண்டு அடுத்து தங்களது பாட புத்தகங்களை பெறுவதற்காக அடுத்த கட்ட பணிகளை மேற்கொண்டு வருகின்றன. இதன் மூலம் ஈரோடு மாவட்டத்தில் மட்டும் இந்த கல்வியாண்டில் 19,485 மாணவர்கள் சேர்க்கை என்பது 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் சேர்ந்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சதாசிவம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perimbadu.